வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்டு இருந்த வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆலியா கட் சுடிதார். இது வந்து பிளெயின் சேரை, வெறும் வந்து 495 ரூபா தான். ப்ளவுஸு தனியாக கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் எப்படின்னா இந்த பேப்பரில் வந்து எம்ப்ராய்டிங் போட்டு கைக்கு மட்டும் வர மாதிரி ப்ளூ கலரில், கீழே ஃபுல்லாக ப்ளூ கலர் வந்து பிளெயினாக இருக்குது, மேலே லைட் கலர் அந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு 3 கலராக கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நம்ம வந்து மேலே வச்சு, இந்த ப்ளூ கலரை மேலே வச்சு இந்த சாரியை கீழே வச்சு நம்ம தைக்க போகிறோம். மொத்தம் உயரம் 54, கீழே கொஞ்சம் மடித்து தைக்க போகிறேன். மொத்தம் 55, 15.5 இன்ச்சு மேல் உயரம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாலுக்கு வந்து 2 மீட்ரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ப்ளவுஸுக்கு தனியாக இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் தாராளமாகவே போதும். சால் இதிலே எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாலுக்கு கொஞ்சம் பத்துறது கஷ்டம்தான். 2 மீட்ரு அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். போதும் தாராளமாக 2 மீட்ரு சாலுக்கு. அதாவது அந்த ப்ளவுஸில் வர ப்ளூ கலர் வந்து முன்னாடியும், இப்போ நம்ம சாலு கட் பண்ணுறதுல பேக் சைடும் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். பேக் சைடுமே வந்து கொஞ்சம் நமக்கு அந்த ப்ளூ கலர் தான் ப்ளைனாக வந்தது, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் நேராக அந்த ப்ளூ கலரை ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே ப்ளூ வர மாதிரி பண்ணிவிட்டேன். ஆனால் தெரியாது, நமக்கு வித்தியாசம் தெரியாது. லைனிங் கொடுத்தோட்டி வித்தியாசம் தெரியாது. லேசான சாரீ நீங்கள் கிழிச்சாவே நேராக வந்துடும். இப்போ 2 மீட்டர் தனியாக எடுத்துக்கலாம். மிச்சம் வந்து நமக்கு மொத்தம் 5.25 இருக்கும் சாரீ லென்த்து. 2 மீட்டர் போக மிச்சம் வந்து 3.25 இருக்குது. இது 2 மடித்து நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மடிச்சிருங்க. மடித்து சமமாக வச்சு இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கத்துக்கு 1.5 மீட்டர் கொஞ்சம் மேலே தான் வரும், 1.65 அந்த மாதிரி வரும். இப்போது இந்த அகலம் போதும், நமக்கு நல்லா தாராளமாக பெருசாகவே இருக்குது. இதை வந்து தனியாக கிழிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட்டு பூனம்னா கிழிச்சாவே நேராக வந்துடும் நமக்கு. இது தனித்தனியாக நம்ம எடுத்தாச்சு. அந்த பக்கம் பார்க்கலாம், கொஞ்சம் கிராஸாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நேராக வச்சு. இதுக்கு வந்து நான் ஃபுல் 2 லைனிங் தான் எப்பயும் போல் நம்ம தைக்கிறதுன்னு சாரியில் தைச்சாவே 2 லைனிங் தான் நான் கொடுப்பேன். ஒரு லைனிங் வந்து தண்ணியில் அலசி போட்டிருக்கேன், ஒன்று வந்து சன்கிரேப்லேயே நான் அப்படியே லைனிங் கொடுத்துக்க போகிறேன். உள்ளே கொடுக்குறது சன்கிரேப்பு, வெளியில் கொடுக்குறது ஃபுல் வாயிலுங்க. இப்போ வந்து சமமாக 2 நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அதாவது 15.5 இன்ச்சு உயரங்க, 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும், மிச்சம் 15. 15ல் நமக்கு எப்படின்னா கீழே வந்து 40 இன்ச்சு வேணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? மொத்த உயரம் 55, மேலே 15 போக கீழே வந்து 40 இன்ச்சு வேணும். 40 இன்ச்சு போக நம்ம மேலே 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து சாலு பேக் சைடு உயரத்துக்கு 15.5 இன்ச்சு 16 இன்ச்சு உயரம் வச்சு பேக் சைடுக்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்து சாலுக்கு நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது லைனிங் எடுத்துக்கலாம். இப்போ இது லைனிங் எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து இன்றைக்கி ஸ்டிச்சிங் ஃபுல்லாக உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துருவேன், நாளைக்கு கட்டிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ இதை 4ஆக மடித்து போட்டுக்கலாம். நீங்கள் கேட்டிருந்தீங்க, சில பேர் கேட்குறீங்க சுற்றளவு வந்து தையலுக்கும் சேர்த்து தான் 10 இன்ச்சு வைக்கிறீங்களா அப்படின்னா, ஆமாங்க, தையலுக்கும் சேர்த்து தான் 10 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஒல்லியான பிள்ளைங்க, ரொம்பவும் குண்டா இல்லாமல் ரொம்பவும் ஒல்லியாக இல்லாமல் நார்மலாக இருக்கிற பசங்க, அதனால் 10 இன்ச்சு நமக்கு போதும். லைட்டாக அது சுருக்கமாக இருக்கிறதான் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல் வாயில் தண்ணியில் போட்டதுனால கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது.
பயன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுற்றளவு எடுத்துக்கலாம். இது வந்து எஸ் சைஸுங்க. எஸ்ஸு இதுக்கு அளவு வந்து 36, எல் சைஸு அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. 10 இன்ச்சு சுற்றளவு வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்த சுற்றளவு 20ங்க. இது நார்மலாக நமக்கு இதுக்கு எவ்வளோ சுற்றளவு தேவைன்னா 9 இன்ச்சு தான். ஒரு பக்கத்துக்கு 9 இன்ச்சு தான். ஆமாம், இப்போ எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். ஒயரை வந்து 15, 9 இன்ச்சு சுற்றளவு 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு நம்ம சுடிதாருக்கு நிறையா தான் பிடிப்போம், அதனால் 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீழே வந்து 15 இன்ச்சு வச்சு 15 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சு தையலுக்கு ஷோல்டருக்கும் கீழேக்கும் 1/2 இன்ச்சு போயிடும். மிச்சம் வந்து நமக்கு அளவு வந்து 15 தான். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. ஷோல்டரோட அகலம் வந்து 2.25. ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு 6 இன்ச்சு நான் வந்து உயரம் வைக்கிறேன், ஆம்கோல் உயரம். இது போட் நெக்னா 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் போட் நெக் சுடிதார் பண்ணுறீங்க இந்த அளவுக்கு அப்படின்னா 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதுக்கு நமக்கு ஆம்கோலோட அகலம் வந்து சின்னதாக தான் வரும். ஏன்னா ஷோல்டர் வந்து நெக்கோட அகலம் நம்ம அதிகமாக வைப்போம், அதனால் ஆம்கோலுக்கு 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஆம்கோல்லேருந்து இங்கே நான் 1 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இடுப்புக்கு அங்கே கொண்டு வந்து சேர்த்துருங்க. இப்போ நெக்கு வந்து நான் இது வந்து நமக்கு ஒடுக்கமாக தான் வரும் கீழே, அதனால் 6 இன்ச் வைக்கிறேன். ரவுண்டாக கொண்டு வந்து கீழே வந்து நம்ம அப்படியே ரைட்டாக வளைச்சி கொண்டு வந்துடலாம். ரவுண்ட் நெக் இல்லைங்க, ரவுண்டாக மேலே கொண்டுட்டு வாங்க. அப்படியே கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறுகிட்டு வந்துடுங்க, சின்னதாக கீழே வரும்போது. இப்போ கீழேருந்து 4 இன்ச்சு நான் கம்மி பண்ணுறேன், புரியுதுங்களா? இதுக்கு 5 இன்ச்சு வைப்பாங்க மற்றவங்க, ரொம்ப மேலே தூக்கி வைப்பாங்க. நான் 4 தான் வைக்கிறேன், எனக்கு 4 போதும், அதனால் 4 இன்ச்சு வச்சுக்கிறேன். இது இன்னும் உங்களுக்கு கம்மியாக வேணும், அது வந்து அந்த இது வந்து ரொம்ப தூக்கி வேணாம் அப்படின்னா 3 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கம்மியாக வைக்காதீங்க. 3 இன்ச்சு, அப்படி இல்லைன்னா 4, இல்லைன்னா 5, இது 3 அளவில் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணது இங்கே மேலே இருக்குது, அதுக்கு நேராக தான் நம்ம பண்ணணும். நான் கீழே இந்த வாக்கில் பண்ணிட்டேன், அது வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பாருங்கள். அதாவது யூ கட் வர்றதுக்கு நான் இங்கே மேலே மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அந்த இதில் வந்து நம்ம மார்க் போட்டுக்கலாம். இது நாளையா கட் சுடிதார் ஃபஸ்ட் டைம் தாங்க தைக்கிறேன். இவ்வளோ நாள் நான் தைக்கலை, இதுதான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன். ஆனால் செமையாக வந்துச்சு. இதே இதை ஃபாலோ பண்ணுங்கள், பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அந்த மார்க்கரில் வந்து நம்ம இந்த கிராஸ் போட்டுக்கலாம். அந்த 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணோம் இல்லையா, அந்த யூஸுக்கு அதில் போட்டுக்கோங்க. இப்போ கீழேருந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வளைவாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கை அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ முன்னாடி ஆம்கோல் நல்லாவே குறைஞ்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ முன்னாடி நம்ம நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ரவுண்டாக போக 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 குட்டியாகிக்குங்க. இதை கொஞ்சம் அகலம் நமக்கு கீழே ஒடுக்கமாக தான் வருன்றதுனால நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இல்லைன்னா 5.5 போதும். இப்போ இந்த மாதிரி வந்துடும் நெக்கு. இப்போ பேக் சைடு 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா லோ நெக் வைக்கிறதும் மேலே ஏற்றி வைக்கிறதும் உங்களோட விருப்பம்தான். ஆனால் மினிமம் வந்து நம்ம இந்த நெக்குக்கு 5.5 வைக்கணும். ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வேணால் சின்னதாக கேட்கலாம். நான் 5.5 வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நெக்கு, ஷோல்டரு, ஆம்கோல் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நம்ம 4 இன்ச்சு கட் பண்ணுறதுனால என்னென்னா சைடில் நம்ம 4 இன்ச்சு கட் பண்ணி அந்த பக்கம் இருந்து நம்ம கிராஸாக கொண்டு வரணும் சாரியில். புரியுதுங்களா? இது வந்து நம்ம இங்கே மேலே முன்னாடி கட் பண்ணுறோம். அது வந்து சைடில் கம்மி பண்ணணும். சைடில் கம்மி பண்ணி கிராஸாக கொண்டுட்டு வரணும். புரியுதுங்களா? இது வந்து ஆமாம் முன்னாடி வச்சுருக்கோம் இந்த கிராஸாக வர்றது. நீங்கள் வந்து சாரியில் கட் பண்ணுறதோ இல்லை வந்து வேறு மெட்டீரியலில் கட் பண்ணுறதோ சைடு லென்த் இருக்குது பார்த்திங்களா, அங்கே 4 இன்ச்சு வச்சு கம்மி பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சேம் லைனிங்கும் அது மாதிரி தாங்க. லைனிங்கும் நம்ம வந்து சைடில் தான் கம்மி பண்ணணும். சைடில் 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பேக் சைடுக்குங்க. பின்னாடி பக்கத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா முன்னாடி பக்கத்துக்கு நம்ம வந்து 4 இன்ச்சு சைடில் வச்சு கிராஸாக கட் பண்ணணும். அதனால வந்து பின்பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பின்பக்கம் நீங்கள் வந்து அப்படியே அதை போட்டு வரைஞ்சிக்கோங்க லைனிங்க்கு. அதாவது வந்து நீங்கள் நிறைய டைம் புரியலன்னு சொல்லனால நான் எடுத்த டைமாக அப்படியே கொஞ்சம் கூட குறைக்காமல் கம்மி பண்ணாமல் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக பொறுமையாக சொல்லித்தரேங்க. இப்போ நம்ம பேக் சைடு இருக்கிறது அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு மட்டும் இந்த யூ ஷேப் வர்றதுக்காக 2.5 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். அந்த சைடில் வந்து நமக்கு அந்த யூ ஷேப் கிடைக்கணுன்றதுக்காக. ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் யூவாக இருந்துச்சுன்னா தான் பிள்ளைங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். அதனால் நான் 2.5 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். இதில் நம்ம கம்மி பண்ணாவே போதும். அதில் ஃப்ளிட்ஸில் வந்து அது சாரீலாம் கம்மி பண்ணிடாதீங்க. இதில் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ளிட்ஸு வைக்க அந்த வளைவு வந்துடும் நமக்கு. அதனால் நார்மலாகவே வந்து நமக்கு ஃப்ளிட்ஸ் வைக்க அந்த வளைவு வந்துடும். அதனால் சாரீலாம் அந்த மாதிரி கட் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம கொஞ்சம் சைடில் வந்து இதே மாதிரி அப்படி தைச்சோன்னா சில நேரம் என்ன ஆகும்னா சைடில் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும், லைனிங் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இந்த மாதிரி யூ ஷேப் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் தொங்காது. ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டிங்கன்னா தொங்கும் சைடில். அதனால் வந்து இப்படி யூ ஷேப் கொடுத்து நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் வந்து தொங்காது. இப்போ சைடில் வந்து நம்ம அந்த கிராஸாக இங்கே கட் பண்ணுற பீஸை வச்சு கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். நம்ம இது வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக தானே இருக்கும். இப்போ இன்னும் உங்களுக்கு அகலம் வேணும். இப்போ லைனிங் தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணுறோம், இருந்தாலுமே கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த சைடில் கட் பண்ணுற கிளாத்தை இங்கே கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கீழே தான் கொஞ்சம் ஜாயின் பண்ண போகிறேன். இதே தான் முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் லைனிங்க்கு ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம தைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து 44 இன்ச் இருக்குங்க மொத்தம் உயரம். சாரியோட லென்த்து உயரம் வந்து 44 இருக்குது. நான் மேலே வந்து 4 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணுறேன். புரியுதுங்களா? 4 இன்ச்சு மட்டும்தான் கம்மி பண்ணுறேன். இதை வந்து 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் கட் பண்ணி அப்படி கிழிச்சிடலாம். நேராகவே வந்துடும் உங்களுக்கு. நம்ம கட் பண்ணால் கூட வந்து கிராஸாக வரும். நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு நேராகவே வந்துடும். இப்போ எடுத்துக்கலாம்.
இப்போ அது இன்னும் இது வந்து பின்பக்கங்க. இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறது வந்து பின்னாடி வரும். நம்ம இப்போ அது பின்னாடிக்கு தான் லைனிங்கையும் கட் பண்ணியிருக்கோம். இப்போ முன்பக்கத்துக்கு பார்க்கலாம். முன்பக்கத்துக்கு 2 பக்கமும் கரைப்பக்கம் வந்து அதாவது சைடில் வர பீஸை சேமாக வச்சுக்கோங்க 2 பக்கமும். இப்போ இந்த சைடில் வந்து 4 இன்ச்சு கம்மி பண்ணுங்கள். அதாவது நம்ம வந்து லைனிங்கில் என்ன பண்ணணும், இங்கே நடுவில் வந்து கம்மி பண்ணி கிராஸாக கொண்டு போகணும் சைடுக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம சைடில் வந்து கம்மி பண்ணி இங்கே மேலே வந்து நம்ம கிராஸாக எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதாங்க. இதுக்கு ஆலியா கட் சுடிதார்னா இதுதான். புரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். அந்த சைடு லென்த்து நமக்கு கரெக்டாக கிடைச்சா போதும். இப்போ அதில் 4 இன்ச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் 4 இன்ச்சு கட் பண்ணோன்னா நம்ம சைடு பிடிக்கும் போது சரியாக வரும். ஆனால் இங்கே வந்து சென்டரில் நமக்கு 44 இருக்குங்க. இருக்கிற உயரத்தை அப்படியே வச்சுருக்கேன் நான். அப்போ நான் நடுவில் 4 இன்ச்சு கம்மி பண்ணோம். இப்போ இங்கே 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஈவனாக கிடச்சி போயிடும். இந்த கரையிலேருந்து அப்படி கிராஸாக கொண்டுட்டு போங்க. நம்ம எப்படி லைனிங்க்கு எப்படி கிராஸாக அடிச்சுட்டு வந்தோமோ அதே மாதிரி சேம் தான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே கொண்டு போயிடலாம். பொறுமையாக வெட்டி எடுத்துருங்க. இதுக்கு வந்து லைனிங் நான் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைனிங் கட் பண்ணேன். லைனிங் கட் பண்ணது உங்கள்கிட்ட காமிக்கலை. இப்போ வந்து நம்ம ரெண்டும் சரியாக வருது பாருங்கள். இது வந்து பின்பக்கத்தை கட் பண்ணது, அது முன்பக்கத்தை கட் பண்ணது. 2 பக்கமும் 4 இன்ச்சு சரியாக வருது. இப்போ லாஸ்ட்டாக கையை மட்டும் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம சன்கிரேப்பில் தான் லைனிங் கட் பண்ணுறேன். மேலே ஃபுல்லாகவே ப்ளூ கலர் தான் லைனிங் வந்துடும். கைக்கும் முன்னாடி பின்னாடி மட்டும் இந்த ப்ளூ வந்துடும் லைனிங்கு. 8 இன்ச்சுக்கு நான் மடித்து போடுறேன். இப்போ மார்க் பண்ணிக்கலாம். கையோட ஷேப் வந்து அழகாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் நாளைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். பிள்ளைகளுக்கு போட்டும் காமிச்சிடுவேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து கை வந்து கரெக்டாக இருக்கான்னு வச்சு செக் பண்ணிவிட்டு நம்ம கையை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கை கட் பண்ணால் முடிஞ்சு இந்த வீடியோ. இன்னும் அடுத்து நாளைக்கு நம்ம தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் ஆம்கோலுக்கு நம்ம வச்சு பார்க்கணும். இது சரியாக இருக்குது. கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்கோல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கையோட உயரம் வந்து 20 இன்ச்சு கரெக்டாக ஃபுல் ஹேண்டு ஃபுல்லாக வந்துடுங்க. கீழே வரைக்கும் நமக்கு 20 இன்ச்சு சரியாக வரும். இந்த சன்கிரேப்போட அகலம் வந்து 20 இன்ச்சு. சேம் இந்த சன்கிரேப்போட அகலம் வந்து நமக்கு கைக்கு போதுமானதாக இருக்கும் ஃபுல் ஹேண்டுக்கு. நல்லா குடஞ்சி கட் பண்ணியாச்சு. இப்போ அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி வந்து கை ஆம்கோல் வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க.
இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.